தகவல்கள் வெளியாகியுள்ளன. விலங்கின ஆர்வலர்கள் மத்தியில் இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திரைப்படம் ஒன்றில் நடிகர் விவேக் காக்கா பிரியாணி சாப்பிடுவது போன்ற நகைச்சுவை காட்சி இருந்தாலும் அது உணர்த்துவது உண்மைதான். சென்னையில் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப பல இடங்களில் காளான் போல உணவகங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. அதற்கேற்ப உணவகங்களில் உணவுக்காக பயன்படுத்தப்படும் இறைச்சியில் கலப்படம் அதிக அளவில் நடந்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மட்டன் போன்ற இறைச்சியின் விலை அதிகமாக இருப்பதால் பூனை, எலி போன்ற விலங்கின் இறைச்சியை குறைந்த விலைக்கு வாங்கி உணவுக்காக பயன்படுத்தப்படும் மட்டன் போன்ற உணவுகளில் கலப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. சென்னையில் பூந்தமல்லி, பல்லாவரம், கோட்டூர்புரம் போன்ற பகுதிகளில் நரிக்குறவர்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். தாங்கள் எலி பிடிப்பதற்காக வைக்கும் கூண்டுகளில் பூனைகள் மற்றும் உடும்பு போன்ற விலங்குகள் அதிக அளவில் சிக்குவதாக கூறுகின்றனர். மணி ஊசி பின் ஐயா காலத்தில் ஏதோ நம்மளுக்கு படிப்பு தெரியாது, ஒன்றும் தெரியாது சார். நம்ம ஏதோ விற்கும். அப்படி இருக்கும்போது எலி அது பூனை மீனை தெரிஞ்சால் நம்ம திறக்கும் போது வலையை வைக்கும் போது வலையில வந்து அது மாட்டி கோசு. அது மாட்டி கோசும் போது குழந்தை ஜாதி தெரியாத பிடிச்சிக்கோனாங்க. இவ்வாறு சிக்கும் பூனை, உடும்பு போன்றவற்றை தனியாக பிடித்து அதன் கறி மற்றும் ரத்தம் என விற்பனை செய்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மையில் இவை 200 முதல் 1000 ரூபாய் வரை விற்கப்பட்டு வருவது வாட்ஸ்அப் மூலம் வெளிச்சத்திற்கு வந்தது. இதையடுத்து உடும்பு ரத்தம் விற்பவர்களை கண்டுபிடித்து வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னையில் எங்கெல்லாமோ இவங்க நரிக்கிறவங்க இருக்கிறாங்களோ அவங்க ஏரியா ஃபுல்லாகவே நாங்கள் ட்ரேசர் பண்ணோம். லாஸ்ட்டில் சென்னை மப்பேடு, தாம்பரம் பக்கத்தில் மப்பேடில் இந்த டீம் இருந்தாங்க. அவங்கள கைது பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இவங்க அந்த வீட்டிலேருந்து ஒரு குடும்பம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உயிரோட. இது ஷெட்யூல் 1ல் வருது. அதனால இது நம்ம புலி, சிங்கம், யானை இதுக்கான பனிஷ்மெண்டோ அதே பனிஷ்மெண்ட் தான் இருக்கும். கூண்டுகளில் சிக்கும் பூனையை பிடித்து வெந்நீரில் வைத்து வேக வைத்து அதனை வெட்டி இறைச்சியாக்கி உணவகங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் 1 கிலோ பூனைக்கறி 110 ரூபாய்க்கு உணவு விடுதிகளுக்கு விற்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனை அறிந்த விலங்கு நல ஆர்வலர்கள் பல்லாவரத்தில் சோதனை செய்து 15 பூனைகளை மீட்டுள்ளனர். இது தொடர்பாக பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளதாக தெரிவிக்கிறார் விலங்கு நல ஆர்வலர் அரவிந்த். பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷனோட உள்ள போகணும்னு சொன்னோம். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எங்க கூட வந்தாரு. கூட போயிட்டு உள்ள கேம்ப் உள்ள வரைக்கும் போயிட்டு அங்க தேடி பார்க்கும்போது எந்த பூனையும் கிடைக்கல. எல்லா கூண்டும் எம்டியா இருந்துச்சு. கடைசியில் ஒரு டென்ட்டுக்குள்ள பார்க்கும்போது ஒரு சின்ன கூண்டுல சத்தம் வந்துச்சு. மேல ஃபுல்லா போத்தி மறைச்சிருந்தாங்க. எடுத்து பார்த்தா 15 பூனை இருந்தது. அதை தூக்கி வேன்ல ஏத்திட்டு நாங்க வந்துட்டோம். 15 பூனை காப்பாத்திட்டோம். உணவகங்களில் மட்டன் என்ற பெயரில் பூனைக்கறியை விற்பனை செய்வதையும் உடும்பு போன்ற அரிய விலங்குகளை அழிப்பதையும் அரசு தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் விலங்கு நல ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் நவீனுடன் செந்தில் குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.